நாமத்தினால உங்களை அனைவரும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில பாடலும் வசனமும் கேட்போம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருப 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். பெயரைச் சொல்லி அழைத்தது உங்க கிருப, பெரியவனாக்கியது உங்க கிருப. பெயரைச் சொல்லி அழைத்தது உங்க கிருப, பெரியவனாக்கியது உங்க கிருப. கிருப 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா வாழ்ந்த காலத்துல ஒருவேளை மனுஷர் அக்கிரமங்கள் செஞ்சாங்க, பாவங்கள் செஞ்சாங்க. மனுஷர் முதற்கொண்டு கர்த்தர் இந்த ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்தாரு. ஆனா அந்த நேரத்துல நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலிருந்து கிருபை கிடைத்தது. கர்த்தருடைய ஜனமே, ஒருவேளை நீ வாழ்கிற பகுதியில பரிசுத்தமா வாழ்கிற கர்த்தரையே நம்பி வாழ்கிற உனக்கு கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைக்கும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென்.